72 is false. So now tell us which is God's word, either 70 or 72. Next. Same way. RSV, Revised Standard Version of 1952. We have the originals. We can give you the originals. 1952ல RSV ன்னு ஒன்னு வெளியிட்டாங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை வந்து திருத்தி RSV ன்னு ஒன்னு வெளியிட்டாங்க. அத நிறைய திருத்தங்கள் பண்ணாங்க. கடவுளுடைய வார்த்தைகளை ஏகப்பட்ட திருத்தங்கள். எந்த அளவுக்குண்டா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில எதிர்ப்பு வந்த உடனே அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ உங்க கையில எங்கேயுமே அந்த RSV கிடைக்காது. பட் பை காட்ஸ் கிரேஸ் we have copies of it. வேணா நான் காட்ட முடியும். we have soft copy as well as hard copy. அதுல அந்த RSV ல பாருங்க 17 தான் இருக்குது. இப்ப 17 இருக்கு RSV ல 1952 ல 17 இருக்குது. நெக்ஸ்ட். அதுக்கு பிறகு கிங் ஜேம்ஸ் எங்க போயிடுச்சு? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட். ரைட். So it has been not there. Right. Now we'll go to the next verse. Mark 9 ல 43 to 47 verses. Verse number 43 to 47. இதுல இந்த 44th verseையும் 46th verseையும் பாருங்க. 44 46 சிவப்பு எழுத்துல போட்டிருக்கோம். அது நம்ம போட்டது. பைபிள்ல சிவப்பா இருக்காது. நாங்க அடையாளம் காட்டுறதுக்காக சிவப்பு எழுத்துல போட்டிருக்கோம். இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இப்படி இருக்குது. நெக்ஸ்ட். சொல்லுங்க. If you see the King James version, Mark chapter 9 43 to 47, two verses which we have violated, 44 and 46. Just have a note of that. It is existing in the King James version. Next. This is New World Bible. See that after 44, can you see this dash there? Kila. After that, you have that 46th verse and 44 verse 44 and 46. You still have it there. Next. In RSV 1952, see that verses 44 is missing and 46 is missing. But you have some, what is that? Some footnote there. Mark N, mela. M, next, M, N. If you come to the footnote down, you can see it. Many ancient authorities, authorities. The best Asian authorities are omitting this. கீழ இருக்கு பாருங்க. Best Asian authorities. ரொம்ப நல்ல அதிகம் முன்னால உள்ள ஏடுகள் manuscript வந்து அது இல்ல அவங்க இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இன்னைக்கு இருக்குது. அவரே சொன்னார் மொழிபெயர்க்கும் போது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்க்கும் போது அவங்ககிட்ட சில பிரதிகள் தான் இருந்தது, 4-5 மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் இருந்தது. பின்னாலதான் புதுசா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாரு. புதுசா கண்டுபிடிச்சாங்கல்ல, தப்புன்னு தெரிஞ்சவன எடுக்க வேண்டியதுதானே. கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கொண்டும் வைத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். How dare you are keeping it in the Bible even after knowing that it's not the God's word, claiming it to be God's word. You're playing a fool with God's word. Next. அதுக்கு பிறகு RSVக்கு பிறகு உள்ள அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல அது வந்துருச்சு. 1952ல கிங் RSVல இல்ல எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு உள்ள RSV ASVல அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல திரும்ப வந்துருச்சு. நெக்ஸ்ட். Now it has come again in the other American Standard Version, wherein you will find verse 44 and 46. This is New World Translation. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேப் போட்டுருப்பாங்க, தெரியுது? அந்த பக்கம் கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? 44க்கும் 46க்கும் இடையில ஒரு சின்ன கோடு தான் போட்டிருக்குது. அதை பத்தி எந்த ஃபுட் நோட் எதுவுமே இல்ல. In New World Translation, they have just put a bar, blank. There's no footnote also. Next. Today's New International Version. அதுல பாருங்க 44 is missing. Can you see that? Immediately after 43, 44 is in bracket. The number 44 is in bracket மேல. Can you see that? The number 44 and 46 is in bracket. Number A bracket. முதல்ல verse bracketல போட்டாங்க. Now the number has come within the brackets. Next. This is easy readable version, ERV. Easy readable version. ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ERV ன்னு சொன்னோம்னா அவங்க நமக்கு நம்ம திருத்தி கொடுப்பாங்க. ERV, see the 44B and then here 46BC. It's in the footnote. ரெண்டு நம்பர் போட்டாங்க. Next. இங்க பாருங்க ஓபன் இங்கிலீஷ் பைபிள். இதுல பாத்தீங்கன்னா நம்பரை பாருங்க 43 நம்பர் சைடுல போட்டாங்க. ரொம்ப புத்திசாலி. ரொம்ப they have been very clever to put the numbers on the side. After 43, 45, 47, 48 it goes on. Deliberately they have done this. 44 the 44 and 46 is missing, but you will not notice it. அது கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க பாட்டுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சு படிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க.
Your Christian brothers and sisters, you are being cheated by your scholars. Next. ERV, Tamil. Easy readable version சொல்லி தமிழ்ல ஒன்னு வந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் ஸ்டார் போட்டு கீழ ஃபுட் நோட் போட்டாங்க பாருங்க. வாக்கியம் 44 கீழ ஃபுட் நோட். வாக்கியம் 44, 46. ப்ளீஸ் மூவ். சில கிரேக்க மார்க்கு பிரதிகளில் 44வது வாக்கியம் உள்ளது. அது 48வது வாக்கியம் போன்றுள்ளது. அவ்வளவுதான். ரெண்டுலயும் அதே தான் போட்டிருக்கோம். சிலதுல இருக்குது, இதுல இல்ல. அவங்க வச்சிருக்க மெஜாரிட்டி ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்குது, ஏசியன் ஸ்கிரிப்ட்ஸ்ல இல்ல. They have put two notes saying that this is available in few ancient manuscripts. Next, again, same thing. New Revised Standard Version, NRSV. King James Version was revised RSV. Then again it was re-revised NRSV. NRSV, see, the number is missing. 43, it goes to 45. 45, it goes to 46. Sorry, 47. My Christian brothers are always weak in maths. 3:1. We'll come to that later on. 3:1 பாங்க. அது தனியா தலைப்புல இருக்கு, அந்த தலைப்புல பேசிக்கலாம். எப்பவுமே மேக்ஸ்ல கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள் வீக்கா தான் இருக்காங்க. அகைன் இது இன்னொரு வெர்ஷன், இன்னொரு சாப்டர். மத்தேயு 18ல 10 to 12. அங்க பாருங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அது ரெட் இங்க்ல போட்டு வச்சிருக்கோம். அதை ஹைலைட் பண்றதுக்காக நாங்க போட்டது. ரெட் இங்க்ல இருக்குதா? அடுத்ததுல பாருங்க, பிபிஇல வெறும் நம்பர் மட்டும் போட்டிருக்குது, வேர்ஸ் இல்ல. அந்த ரெட் இங்க்ல போட்டதை நாங்க ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக போட்டோம். நெக்ஸ்ட், வேமவுத் நியூ டெஸ்டமென்ட் டிரான்ஸ்லேஷன் எடுத்துட்டீங்கன்னா 10:11 போட்டு அங்க வந்து 11th வசனம் இல்ல. இங்க என்ன பண்றது, 10th verse போட்டுட்டு 11-12 போட்டாங்க. இவங்க வேமவுத்ல 10-11 போட்டாங்க. 10வது வசனத்தை 10-11 போட்டாங்க. இத பாத்தீங்கன்னா 10க்கு NRSVல 10க்கு அடுத்து 12 வந்துருச்சு. ஒவ்வொரு வெர்ஷன்லயும் ஒவ்வொரு மாதிரி போட்டுக்கிட்டு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா, இல்ல கடவுளை ஏமாத்த பாக்குறீங்களா? Are you trying to cheat the people or God? Whom are you playing with? Next. In Weymouth's translation, if you see, they have deliberately put 10 and 11. They purposely deleted the verse 11 which is present in KJV. We are not translating in English because it's self-explanatory. All the slides are in English. Right. This is King James Version. Mark 6, chapter 16, verses from 6 to 20. அப்படி இருக்குதா? So not 6 to 20, it's 9 to 20. It's 9 to 20. இந்த 9 to 20 பாத்தீங்கன்னா அந்த verse King James Versionல அப்படி இருக்குது. அவரே சொல்லிட்டார். நான் சொல்றதுக்கு முன்னால அவரே சொல்லிட்டார். Even then, அவர் சொல்லிட்டாங்கிறது நம்ம சொல்லாம இருக்க முடியாது. நம்மளும் சொல்றோம். அவர் நல்ல பலமா சொல்லிருப்பாரு. அவர் வந்து என்ன சொன்னாரு, அது வந்து we found later on it's not in the Asian manuscript, so we have put it in the bracket. Where is the bracket here in King James Version? அவர் என்ன சொன்னாரு, இந்த 9வதுல இருந்து 20வது வசனம் வரைக்கும் பழைய பிரதிகள்ல இல்லங்கிறதுனால நாங்க பிராக்கெட்ல போட்டுட்டோம். எங்க நேர்மையா பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. Where is the bracket here? இந்த bracket எங்க இருக்குது? இதுல ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இன்னும் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? you are reprinting it again and again. bracket இல்லாம, without a bracket you are printing it again and again. Next. See, இங்க பாருங்க, RSV King James Revised Standard Version of 1952. அந்த வெர்ஷனை பாருங்க, மேல உள்ள எழுத்துக்களை பாருங்க, பெருசா இருக்கும். இதை அப்படியே சின்னதாக்கிட்டாங்க. ஃபுட் நோட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஃபுட் நோட்டா போடல, ஃபுட் நோட் மாதிரி அப்படி போட்டு விட்டாங்க. இட்டாலிக்ஸ்ல சின்ன எழுத்துல போட்டு இட்ஸ் மிஸ்ஸிங் இன் சம் டெக்ஸ்ட்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. அப்ப இது 1952ல கரெக்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இப்ப அடிக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் நம்ம அடிக்க முடியல. இப்ப கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 2000 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அடிச்சிட்டு இருக்கீங்களா? விண்டோஸ் 2000 மாதிரி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 2000ல அடிக்கிறீங்களா? Why are you still retaining it in your King James Version 2000? Next. Again, இன்னொரு வெர்ஷன்ல பாருங்க. Which version is this? We have not marked the version. If you want, I'll check it and I'll give you. அதுல வந்து there are two versions, shorter ending and longer ending. இதுக்கு சுருக்கமான முடிவுரை, விரிவான முடிவுரை. என்ன முடிவுரை எழுதுறீங்க இதுக்கு? கடவுளுடைய வார்த்தையில சுருக்கமான முடிவுரையா விரிவான முடிவுரையா? ரெண்டும் கடவுள் தான் சொன்னாரா? இல்ல ரெண்டுல எதை கடவுள் சொன்னார்? ரெண்டையுமே சொல்லலன்னு சொல்றாங்க. இல்ல சுருக்கமானதை சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இல்ல பெருசா சொன்னாருங்கறாங்க. What did God say? எதை God சொன்னாரு? Next. One you have translated saying that it's shorter ending, another one has longer ending. From these two, which one do you believe as the word of God? Then again, Montgomery NT ல
அதே இது appendix சொல்லி போட்டு சேர்த்திருக்காங்க without a bracket. அது சின்னதா appendix போடுங்க. அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஏதோ அப்படி படிச்சுக்கிட்டே போயிரும். ஏதோ பைபிள்ல இருக்கு நம்பிக்கிறவாங்க. மக்கள் அப்படி ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் சேம் திங் இங்க பாருங்க, இதுல பிராக்கெட் வந்துருச்சு. ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல பிராக்கெட் வந்துருச்சு. பிராக்கெட் போட்டு ஒண்ணும் போடல, சும்மா விட்டு போயிட்டாங்க. பிராக்கெட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. Let me start with those verses that the brother has, our friend has cited. நம்முடைய சகோதரர் மேற்கோள் காட்டின வார்த்தைகளை நான் மீண்டுமாய் குறிப்பிட விரும்புகிறேன். He said Mark chapter 9 verse 44 and Mark chapter 9 verse 46 is missing in many translation, but it is found in some translation. அவர் சொன்னார், மார்க் 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனமும் 46ஆம் வசனமும் சில மொழிபெயர்ப்புகளிலே இருக்கிறது, மற்ற மொழிபெயர்ப்புகளிலே இல்லை என்று சொல்லி. I have already told you an argument that even if I remove Mark chapter 44 and 46, that verse is still there. ஒருவேளை அந்த 44, 46 வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து விட்டாலும் கூட இன்னும் கூட வேற பகுதியிலே அந்த வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். First, let me read that verse, Mark chapter 9 verse 44. Let me read that verse. முதலாவதாக நான் மார்க் 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். Where the worm does not die and the fire is not quenched. This is the missing verse. Remember it. Where the worm does not die and the fire is not quenched. அங்கே புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். And verse 46, same verse. Where their worm does not die and the fire is not quenched. 46ஆம் வசனம், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். So these verses, the same verse is missing in some manuscripts. Therefore they have whichever manuscript methodology they are following, they have either included or omitted it. Correct. இந்த வசனங்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் எடுக்கப்பட வேண்டும், அந்த எழுத்து பிரதிகளை பொறுத்து என்று அவருடைய முறை, நம்ம எழுதும் போது கையாள வேண்டிய முறையை சொன்னார்கள். I am saying let us remove that verse from all translations. நான் சொல்லுகிறேன், இந்த எல்லா மொழிபெயர்ப்புகளிலிருந்து இந்த ரெண்டு வசனங்களை எடுத்து விடலாம். Is that verse still there in the Bible? அப்படியானால் இந்த வசனம் இன்னும் பைபிள்ல இருக்கிறதா, வேதாமத்தில் இருக்கிறதா? Read 48, same chapter 9 verse 48. அதே அதிகாரம். The worm does not die and the fire is not quenched is in every single translation. இந்த 48ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்கிற இந்த வசனம் எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். Have we lost anything, brothers? இந்த மொழி இந்த வசனங்கள் எடுத்ததனால எதையாவது நம்ம இழந்திருக்கிறோமா? All that we are speaking here is about a repetition of the same verse. இங்கே நம்ம சொல்லுவதெல்லாம் அதே வசனம் திரும்ப திரும்ப வந்திருக்கிறது, அதைத்தான் சொல்லுகிறோம். So what have we lost? Even if we lose Mark chapter 9 verse 44 and Mark chapter 9 verse 46, the same Mark chapter 9 verse 48 still retains that verse in every single translation. ஒருவேளை மார்க் 9:44ஆம் வசனத்தை 46வது வசனத்தையும் கூட நம்ம எடுத்து விட்டாலும் கூட 48வது வசனத்தில் அதே வசனம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். What am I trying to say? When the scribe actually transmits it, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இதை மொழிபெயர்ப்பு செய்கிறவர் அந்த சமயத்தில் sometimes it so happened the scribe might skip a verse. ஒருவேளை அவர் ஒரு வார்த்தையை அல்லது ஒரு வாக்கியத்தை அவர் விட்டு விடலாம். If the scribe misses that verse when he is actually copying that Bible, because we have found that manuscript and if that verse is still not there, we put it in brackets. ஒருவேளை அப்படி அவர் விட்டுவிட்ட வார்த்தைக்குரிய அந்த அல்லது வாக்கியத்துக்குரிய கைப்பிரதி அல்ல கையெழுத்து பிரதி நம்மிடத்தில் கிடைக்குமானால் நாம் அப்படிப்பட்ட வசனங்களை அதை நம்முடைய அடைமொழியில போடுகிறோம். This is known as scribal error. இது எழுத்தாளருடைய மொழிபெயர்ப்பாளருடைய பிழை என்று நாம் சொல்லுகிறோம். Now I do not know, our friends from TNDJ, Janab PJ sir is a scholar, eminent scholar. நம்முடைய TNPJ அந்த ஜனாப் PJ அவர்கள் மிக சிறந்த ஒரு அறிஞர். Janab PJ sir has admitted there are scribal errors even in the Quran. அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், குரானிலும் கூட விதமாக எழுதுகிறவர்களால் மொழி எழுத்து பிழை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, அருமையான முதல்ல நான் இந்த கத்தி கிடைச்சிருச்சு, அதை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அந்த கத்தி கொடுத்துருங்க அவங்ககிட்ட.
ரஹமத் ட்ரஸ்டோடைய 321வது பேஜ்ல இருக்குது. அது அவங்ககிட்டே இருக்கு. அந்த கத்தி எடுத்து யூஸ் பண்ணிருக்கலாம். அது ஏன் அந்த சிறைக்கு அந்த கத்தி உள்ள வச்சாங்கன்னு தெரியல. ஓகே, இப்ப வந்து குர்ஆனுடைய 37:68ங்க. உங்ககிட்ட இருந்தா யாரோ ஒருத்தர் இருந்தா நான் வாசிக்கிறேன். அந்த குர்ஆனுடைய 37:68 எடுத்து கொடுங்க. Let us read 37th Surah 68th verse. பிஜே சார் டிரான்ஸ்லேட் பண்ண அதே டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நான் வாசிக்கிறேங்க. அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். I will now show how this Quran translated by our Janab PJ, how it is translated. I will read it for you. உண்மையை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படி உண்மையா இருக்காங்கங்கறத நம்ம இப்ப பாக்குறோங்க. 64 வாசிக்கிறேங்க. அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வெளிப்படும் மரம், அதனுடைய பாலை சைத்தான்களின் தலை போன்றது. அவர்கள் அதிலிருந்து சாப்பிடுவார், அதிலிருந்து வயிறுகளை நிரப்புவர். கொதிக்கப்பட்ட பானமும் இதற்கு மேல் அவர்களுக்கு உண்டு, மேலும் அவர்கள் மேலுமிடம் நரகமே அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கிற அரபி வேர்ட்ல, இப்ப அவங்க அரபி ஸ்காலர் தான். இப்ப அவங்க இதை வந்து அரபியில ஓதி அர்த்தம் வைக்கிட்டுங்க. அவங்க அர்த்தம் வச்சு இது வந்து செல்லுமிடம் நரகமே, காஃபிர்கள் செல்லுமிடம் நரகமேன்னு அர்த்தம் வச்சுட்டாங்கன்னா ஓகே, நம்ம வந்து சொல்லலாம் இவங்க வந்து சரியா வந்து எல்லாமே சரியா மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க நம்ம சொல்லலாங்க. அந்த இடத்துல வந்து சொல்லுங்க. According to this, I will be reading it from verse 65 onward. It says, all the infidels will go to hell. That is the translation they have made. If they say this is the correct translation, then we can accept. ஆனா குர்ஆனுடைய ஒரிஜினல் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஃபிர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லைன்னு இருக்குங்க. ஆனா but in original Quran, if you read it, that the place where kafirs go is not hell. It is written like இது அல்லாஹ் சொன்னதுங்க. அல்லாஹ் சொன்னது இப்ப லிட்டரல்ல இருக்குது. இப்ப இருக்கிறது ஸ்கிரிப்சர்ல இருக்கிறது அப்படித்தான் இருக்கு. பிஜே சார் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கொடுக்கலாங்க. அது எவிடன்ஸை எப்படி நம்ம கொடுக்கறோம்ன்றது அவங்க பார்க்கலாம். ஆனா இப்ப உண்மையை பத்தி பேசும் பொழுது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், என்ன இருந்ததோ அதை எழுதியிருக்கணுங்க. என்ன இருந்தது? காஃபிர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள், அதான் அங்க இருக்குது. அவர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லை. குர்ஆனுடைய 37:68 இருக்கிறது என்ன ஸ்கிரிப்சர்ல, அவர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லை அப்படின்னு தானே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். கீழே எழுதிருக்கணும். நீங்க உண்மையாளர்களா இருந்தா என்ன எழுதிருக்கணும்? இந்த இடத்துல காஃபிர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லை என்று இருக்கிறது, ஆனால் இப்படி வந்திருக்கும் ஏதோ ஒன்னு எழுதுங்க. ஆனா அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை அங்க சொல்லியிருக்கணும். அதாவது இந்த இடத்துல இருக்கிறது தவறா தான் இருக்கு. எப்படி தவறா இருக்கு? காஃபிர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லை அப்படின்னு இருக்கு. அது வந்து இது பண்ணிருக்கணும். but when they in the original Quran text, it is mentioned that the infidels will not go to hell. But when they have translated it, they have made it as infidels will go to hell. But what they should have done is, they should have mentioned in the footnote that in the original it is not mentioned. It is mentioned that infidels will not go to hell. But then they would have translated like this. Yeah, let me again come back to another verse our TNDJ friends have cited. I will come back to another verse which our friends have cited now. Matthew chapter 18 verse 11. நம்முடைய TNBJ நண்பர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தைக்கு நான் திரும்ப வருகிறேன். The Son of Man came to save the lost. மனுஷகுமாரன் இழந்து போனவர்களை ரட்சிக்க வந்தார். I am saying let us take it away from all the translations in that verse. அந்த வசனத்தை எல்லா மொழிபெயர்ப்பிலிருந்தும் எடுத்து விடலாம். Is that verse still existing somewhere? இந்த வசனம் வேற எங்கேயாவது இருக்கிறதா? You read John chapter 12 verse 47, it says Son of Man came to save the world. அங்கே யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் பாவிகளை ரட்சிக்க வந்தார், இழந்து போன ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி. Again Mark chapter 16. மார்க் 16ஆம் அதிகாரம். Shorter ending and the longer ending. அங்கே குறுகிய முடிவு மற்றும் பெரிய முடிவு என்று சொல்லி. This is because in the 4th century manuscript this space was left empty. This space was left empty in the Codex Sinaiticus. எங்கே கோடஸ் சைனாட்டிகஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கையெழுத்து பிரதியில 5வது நூற்றாண்டுல இந்த ரெண்டு வசனங்களுக்கு இடையில அந்த இடைவெளியானது விடப்பட்டிருக்கிறது. However, it is the only place in the Codex Sinaiticus where there is any empty space. இந்த கோடஸ் சைனாட்டிகஸ்ல வெறுமையாக விடப்பட்டிருக்கிற இடம் இது ஒன்று மாத்திரம்தான். You have actually that I cannot produce those manuscripts which are existing in the British Library and all, but I can definitely direct you to some website. ஒருவேளை நான் where there is digital photos of this.
பிரிட்டிஷ் நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கையெழுத்து பிரதிகளை என்னால் இப்பொழுது கொண்டு வந்து காட்ட முடியாது. ஆனால் இவைகள் இருக்கிற அந்த இணையதளங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். Manuscripts are available in various of those museums. பல்வேறு நூலகங்களிலே பல்வேறு மியூசியம் கலைக்கூடங்களில் இவ்விதமான கையெழுத்து பிரதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. But we are speaking about 4th century. But let me show you another evidence, brother. நான் இன்னொரு 4வது நூற்றாண்டை குறித்து சொன்னேன். வேறொரு ஆதாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Church father Irenaeus, சபைப்பிதா ஐரேனியஸ் அவர்கள் he is writing in AD 180, கிபி 180வது ஆண்டில் எழுதுகிறார். against the heresies, அந்த மாறுபாடான உபதேசங்களுக்கு விரோதமாக எழுதுகிறார். and he has quoted this verse in AD 180. இந்த வசனத்தை அவர் கிபி 180வது ஆண்டிலே கோடிட்டு காண்பிக்கிறார். So if you go by the ancient these things, if you go by the church fathers writing, they have already quoted it much before AD 400. அங்கே நான் பழமையான கையெழுத்து பிரதிகளை ஆனாலும் சரி, அல்லாவிட்டால் நம்முடைய சபை பிதா அவர்கள் ஐரேனியஸ் சொன்ன விதமாக பார்த்தாலும் சரி, அவையெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரிகிறது. 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவை எழுதப்பட்டிருக்கிறது. Fortunately, I have taken the printouts of those. If they want to examine, they can examine. அதிர்ஷ்டவசமாக நான் அவர்களுடைய பிரதிகளை எல்லாம் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அவர்கள் பார்க்க வேண்டுமானால் பார்க்கலாம். Now, what is the point of what we are trying to say? நாம் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? We have seen that in Quran, when they translate it, they don't translate it with the footnotes, but they actually fool the people as if there is no change. குர்ஆனிலே மொழியாக்கம் செய்யும் பொழுது அவர்கள் அதிலே ஒரிஜினல் மூல எழுதிய பிரதியில என்ன இருக்கிறதோ அப்படியே மொழியாக்கம் செய்யாமல் மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி அப்படி மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். But Christians, because of our honesty, ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உண்மை நிமித்தமாக if we are not finding it in any single manuscript, or if we are not finding it in few manuscripts, ஒருவேளை ஒரு கையெழுத்து பிரதியிலோ அல்லது பல கையெழுத்து பிரதிகளிலோ அந்த வார்த்தையோ வாக்கியமோ இல்லை என்றால், we either put it in brackets, ஒருவேளை அதை அடைமொழியிலோ and show it to the people, though we have examined this manuscript, all these manuscripts had it, but it is missing only in this manuscript. எல்லா கையெழுத்து பிரதிகளும் இருக்கிறது, ஆனால் இந்த கையெழுத்து பிரதிகளில் இது இல்லை என்று சொல்லி கோடிட்டு காட்டுகிறோம். Now that kind of changes will happen for anything that a scribe makes copies. ஒரு பிரதியை ஒரு பிரதி எடுக்கிற வேளையில இவ்விதமான தவறுகள் பிழைகள் நடப்பது இயல்பான ஒரு காரியம். For example, உதாரணமாக, if you look at the Quranic manuscripts, குர்ஆனுடைய கையெழுத்து பிரதிகளை பார்த்தால், Keith is small, his name is Keith Small. Keith Small என்பவர் எழுதுகிறார். He has studied 22 manuscripts of the Quran. குர்ஆனுடைய 22 கையெழுத்து பிரதிகளை படித்திருக்கிறார். Photos are given here. அதற்குரிய படங்கள் எல்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now in the present day Quran, you say, Allah says, our Quran begins by saying say. இங்க அல்லாஹ் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அங்க இருக்கிறது. But in the other manuscripts, he said. அங்கே சில கையெழுத்து பிரதிகளிலே அவர் சொன்னார் என்று இருக்கிறது. You know the difference? This is a significant difference. இதுல மிகவும் முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது, நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். Because when ask our Muslim friends, they will say to say is Allah's word. Allah is saying to Muhammad, say. அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்று சொல்லி நாம் முஸ்லிம் நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள். But when it says he said, அவர் சொன்னார் என்று எழுதப்பட்டிருந்தால், when it says he said, actually the entire meaning changes. முழு அர்த்தமே மாறிவிடுகிறது. Because he said our Lord. ஏனென்றால் அவர் சொன்னார் நம்முடைய தேவன் ஆண்டவர். When he says our Lord, it cannot be Allah, correct? நம்முடைய இறைவன் என்று சொல்லும்போது அல்லாஹ்வா இருக்க முடியாது இல்லையா? It is Muhammad's word. அது முகமதுனுடைய வார்த்தை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். See the difference? If the Christians were to transmit the Quran by applying the same methodology, they would have the honesty to put that in the footnotes, but you can't find that in the footnotes in any Quran. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் Christians and the Muslims. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அந்த குர்ஆனை மொழிபெயர்த்திருப்பார்கள், அங்கே கீழே ஒரு குறிப்பு கொடுத்திருப்பார்கள். இது விதமாக மூல பிரதியில இப்படி இருக்கிறது, இதுல இப்படி இல்லை என்று சொல்லி அவர் குறித்திருப்பார்கள். Book is there, they can examine it. இது புத்தகம் இங்க இருக்கிறது, அவர்கள் பார்க்கலாம். நண்பர்களே, அருமையான பிஜே சாருடைய குர்ஆன்ல அவர் இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்திருக்காருங்க. ரெண்டு பக்கம் இதை இப்படி எழுதணும், ஆனா குர்ஆன்ல குர்ஆனுடைய பிரதிகள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை சார்ட் கொடுத்திருக்கிறார். இவர் கொடுத்த சார்ட்
இவர் வந்து உண்மையாதான் சொல்லி இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இது இன்னும் இருக்கு, அதை நம்ம தேவைப்பட்ட எடுத்து போடுவோம். ஆனா பாருங்க, அவரே வந்து ஒத்துக்கிறார், அதாவது இந்த மாதிரி எழுத்துப்பிழைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவருடைய குரான்லயே அவர் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கியத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க. ஆனா இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இவர் சொன்ன நிறைய காரியங்களை நம்ம வந்து அவர் சொன்னது உண்மைதானா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஆனா அவரும் அதை கோட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத உங்கள்ட்ட காமிக்கிறேன். In the translation done by our Janab PJ, he has mentioned a list in this book. He says that the Arabic translation should be like this, but actual translation is this. So he has accepted that this scribal errors can occur. That is what he himself has accepted, that there is always possibility for scribes to make mistakes. மன்னிக்கவும், அது அரபி டிரான்ஸ்லேஷன்ல, அரபியில ஒரிஜினல் அரபியில இப்படி இருக்க வேண்டும், இந்த எழுத்து இப்படி இருந்தாதான் சரியான பொருள் வரும். ஆனால் அதுல எழுதப்பட்ட உண்மையான குர்ஆனுடைய மேனுஸ்கிரிப்ட்ல அப்படி எழுதப்படவில்லை. அது அந்த இடத்தை வந்து தவறாக தான் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கறத அவருடைய அந்த சார்ட்ல இருந்து அவர் சொல்ல வருகிறார். So what he is trying to say is, in the original Arabic manuscript there is some mistake. So it should have been like this instead of like this. The meaning, the manuscript should have been written like this. So he has mentioned, he has made a list of that. ஏன் அருமையான நண்பர்கள் இந்த விஷயத்தை இந்த மாதிரி டிபேட்ல மறந்துடுறாங்க அப்படிங்கறத இங்க மறுபடியும் நான் நினைவூட்டுறேன். இதுதான் டபுள் ஸ்டாண்டர்டுங்க. தங்களுடைய வேதத்துல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது. ஆனா அதை வந்து இன்னொரு நம்முடைய பைபிளுக்கு வரும்பொழுது அவங்க வந்து அது வந்து இது இப்படி இருக்கு, அந்த மேனுஸ்கிரிப்ட்ல இப்படி இருக்கு, தப்பு அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய தங்கள்ட்ட இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாங்க? See, this is the double standard I've been saying all along, that when it comes to the Quran, they don't say anything. But when it comes to the Bible, they say this is like this in this manuscript and this is like this in this other manuscript, like that they say. ஆரம்பத்திலிருந்து முதல் அமர்வுல இருந்து வைக்கப்பட்ட கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதில் கொடுக்கலைங்க. அதாவது ஹஜரத் முகமது அவர் காலத்துல அவர் தோராவையும் இஞ்சிலையும் அவர் பார்த்து மதித்தார், அவர் அதை வைத்திருந்தார். அப்ப நாங்க கேட்கிறோம், அவர் காலத்துல இருந்த பைபிள் தான் இன்னைக்கு இருக்குங்கிறத நாங்க ப்ரூவ் பண்றோங்கிறோம். நீங்க இல்லன்னு சொல்லுங்க, அட்லீஸ்ட் அவர் காலத்துல குர்ஆன் தௌராவும் இஞ்சிலும் இல்லைன்றதாவது சொல்லுங்க. அதை இன்னைக்கு இது வரைக்கும் சொல்லல. அதை ஏன் இன்னும் சொல்லாம இருக்கிறீங்க? From the first session we have been saying that the Torah which was existent, Torah and Injil which were existent during the time of Muhammad, Hazrat Muhammad, is still available with us. It's the same Torah and Injil that is available with us. But முதல் நாளின் இறுதி அமர்விலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இதுல பைபிள்ல உள்ள தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டும் பொழுது அவங்கள்ட்ட ஆன்சர் இல்ல, வெறும் பிராக்கெட் மேட்டரை மட்டும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிராக்கெட் மட்டும் இங்க சொல்லல. 42, 22, 16, 72, 73 இதுக்கெல்லாம் ஆன்சர் காணோம். ஒரு இடத்துல 42 சரியா, 43 சரியா, பிராக்கெட்ல உள்ள எடுத்து விட்டால் அதை பத்தி எஸ்ஐயா சொல்றாரு, எசேக்கியேல் சொல்றாருங்கிறது மற்ற அனைத்துக்கும் சொல்லுங்க. எத்தனை வகையா அதை தவற சுட்டி காட்டி இருக்கிறோம். வசனமே காணா போச்சு என்னாச்சு, நம்பர்ல டிஃபரெண்ட் வருது என்னாச்சுன்னு நிறைய கேட்டிருக்கு. அதுக்கு பதில் சொல்லாம குர்ஆன்ல இருக்குதுன்னு என்ன செய்யறாங்க, சில வாதங்களை வைக்கிறார்கள். அது குர்ஆன் இறைவேதங்கிற தலைப்புல இதை வச்சீங்க என்று சொன்னா அக்கு வைக்கதான் போறீங்க. அக்குவர் அணிவர் அதுக்கு ஆன்சர் உங்களை மாதிரி மழுப்ப மாட்டோம். அவ்வளவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பிழை இல்லை என்பதை தெளிவா நிரூபிப்போம். இப்ப கூட நீங்க எடுத்து வச்சதுக்கு ஆதாரம் கேட்டோம். என்ன ஆதாரம் கேட்டோம்? கசாலி சொன்னாரு, தபரி சொன்னாரு, புகாரி சொன்னாருன்றீங்க. அதுக்கு அவங்க நூல்கள்ல இருந்து ஒப்பந்த பிரகாரம் ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். இன்னும் நீங்க அதுக்குரிய ஆதாரத்தை தரல. குர்ஆனுடைய அரபியிலேயே பிராக்கெட் போட்டிருக்குது, மூலத்திலேயே பிராக்கெட் போட்டிருக்குன்னு சொன்னீங்க. அதை கொண்டாங்கன்னு கேட்டோம், இன்னும் தரல. கிட்டத்தட்ட 5 தடவை கேட்டாச்சு இந்த பிரேக்ல. இதுக்கு அது பதில் சொல்றோம், தந்தா தானே பதில் சொல்லலாம். நீங்க போற போக்குல அள்ளி போட்டு போறீங்க. அதை தாங்கன்னு கேட்டா என்ன செய்றீங்க? அவங்க ஆளுக்கு எழுதிருப்பாங்கல்ல, ஜெரி தாமஸ் மாதிரி ஒருத்தர் எழுதிருப்பாரு, அதை கொண்டு அந்த பாருங்க அவர் எழுதிருக்கிறாரு. அதானே தப்புன்னு இருக்கிறோம். புகாரி சொன்னா அவர் புஸ்தகத்திலிருந்து காட்டுங்க, நான் சொன்னா என் புஸ்தகத்திலிருந்து காட்டணும். அப்படி காட்டவே இல்லை. ஒன்னே ஒண்ணு காட்டுறாரு, ஒரு இடத்துல வந்து இல்லைன்னு வருது, அந்த இல்லையை விட்டுட்டு அர்த்தம் செஞ்சிருக்கணும்னு காட்டுறாரு. அதை நான் தான் சொல்லியே இருக்கிறேன். அதுல விளங்குதா? கண்டுபிடிச்சலாம் சொல்லல, அதற்குரிய ஆன்சர் அதுல இருக்கிறது. ஒழுங்கு அதை படிச்சுட்டு ஒரு இடத்த வாதம் வைக்கிறதா இருந்தா நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய இந்த தமிழாக்கத்தை படிச்சீங்களா, அதுக்குள்ள பதில் இருக்கு, அந்த பதிலும் சரியில்லைன்னா தான் வாதம் பண்ணணும்.
நீங்க கேட்ட கேள்விக்கு அதுல பதில் இருக்கிறது. அதனால நீங்க இந்த ஆதாரத்தை தந்த பிறகு பதில் சொல்லுவோம். இன்னும் என்னென்னவெல்லாம் இதுல சொன்னீங்களோ ஒண்ணு விடாமல் அனைத்து கண்ண இருக்குமோ பதில் சொல்லுவோம். சில விஷயங்களை அள்ளி போட வேண்டி இருக்கிறது. அதுக்காக வேண்டிதான் என்ன செய்யறோம், அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால ஹலீல் ரசூல் அவர்கள் எதை தொடர்ந்தாரோ அது அந்த வேகத்தில் போக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இதை விடுறோம். உங்களுக்கு இந்த விவாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு முடியுது இல்லையா, அனைத்துக்கும் பதில் தருவோம். ஒன்று விடாம பதில் தருவோம். அது எந்த டவுட் உங்களுக்கு வேண்டியதில்லை. Dear brothers, this is the last sitting for today, and here we have quoted n number of verses from Bible, n number of mistakes from the so-called holy book, but we got no answer. Only for the bracket, they were able to, just cook up some answer for that. But other than the bracket issue, for anything else, they were not able to answer. They were not even ready to touch anything. We showed them a lot of missing verses in the Bible, which they never refuted. And in fact, we showed them n number of contradictions. Contradictions between English and Tamil, contradiction within the Tamil translation, contradiction within the English translation, so on. So many contradictions we showed them, they never touched that. It affirms that they do believe that Bible is having contradiction. And whatever question they have asked, we are here to answer each and every question. But wherever it is relevant, we'll answer. They have been raising questions on Quran. We have a separate topic for discussion. That's next week. So please hold on all your questions. We will have a very satisfying answer for all the questions you raised. And whatever they quoted, as per our agreement, they are bound to show the evidence. They quoted a lot of sayings of Tabari, Ghazali and so on, but they never gave the evidence. This being the last sitting, we thought at least if they give the evidence, we'll be able to answer it. Moreover, they also quoted that Arabic verse itself is bracketed. Quran written in Arabic itself is bracketed, for which till now they haven't produced any evidence. And then they said one more thing. Chapter 9, Mark chapter 9, verses 44, 46 is missing. But it is it's found in verse 48. If any verse is missing, he said it is found somewhere else. Either in Isaiah or somewhere else it is found. So it's not missing. But our question is, I am not asking whether it is found somewhere else. I am asking, why is it present there? When there is no original when the original manuscript says that is not, the verse is not there, why do you still have it there? That is my question. And then he has said, if the verse is missing, it will be present somewhere else. I am not going to talk about verses now. I'll keep this, I'll reserve this for somewhere else. I'll come to that. Now, he was quoting Ghazali, Bukhari and Tabari and all. I didn't want to quote any other scholars. But now because he is keeping on quoting some other scholars, I'm quoting one of their scholars. See what they say about those manuscripts. He was talking about manuscripts. In fact, scholar Dean Borgon, he says, it is in fact easier to find two consecutive verses in which two manuscripts differ, the one from other, than two consecutive verses in which they entirely agree. I've given you the quote. You can easily reference where I've taken it, you can easily take it. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மத்த அறிஞர்களை எல்லாம் நான் கோட் பண்ண விரும்பல, நேரடியாக பைபிள்ல இருந்தா நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சும்மா ஆதாரங்கள்லாம் பைபிள்ல அது அறிஞர்களுடைய கருத்துக்கள் சொன்னதுனால நானும் சும்மா ஒரு பேருக்கு என்ன போடுவேன்னு போட்டுறேன். இவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையை சொல்வதாக இருந்தால் ரெண்டு மேனுஸ்கிரிப்ட்ல எந்த மேனுஸ்கிரிப்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு வசனம் முரண்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்தெந்த வசனங்கள்லாம் முரண்பட்டு, அடுத்தடுத்த வசனம் எது எதெல்லாம் முரண்படுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியே தவிர எந்த ரெண்டு வசனம் ஒரே மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த மேனுஸ்கிரிப்ட்ல ஒன்னாவது வசனமும் ரெண்டாவது வசனமும், இந்த மேனுஸ்கிரிப்ட்ல ஒன்னாவது வசனமும் ரெண்டாவது வசனமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றது கஷ்டம். ஒன்னு ரெண்டு டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றது தான் ஈஸி. அடுத்தடுத்த வசனங்கள் எல்லாத்துலயுமே வேறுபட்டு தான் இருக்கும், ரொம்ப அபூர்வமா தான் ஒன்னா இருக்குன்னு அவர் சொல்றார். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்காலர், according to scholar Herman C. Haskier, அவர் சொல்றாரு, there are without counting errors of iotism 3036 textual variations between Sinaiticus and Vaticanus in the text of Gospels alone. ரெண்டு மேனுஸ்கிரிப்ட் சொன்னாங்கல்ல, Sinaiticus Vaticanus சொன்னாங்க. அந்த ரெண்டு மூல பிரதிகளிலும் இந்த எழுத்து பிழைகள் இந்த மாதிரி பிழைகள் எல்லாம் போக அதுல உள்ள பிழைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3036 பிழைகள் இருக்கலாம்.
எதுல? மொத்த பைபிள்ல கிடையாது. இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, ஜான் என்று யோவான் 4 இது இருக்குல்ல, அந்த 4 சுவிசேஷங்கள்ல மாத்திரம் 3036 மிஸ்டேக்ஸ் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்கு, எரர்ஸ்ங்கறாரு, கவுண்டிங் எரர்ஸ் இருக்கு, எரர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அவரு. அது ஒவ்வொன்றும் பட்டியல் வேற போடுறாரு. மத்தேயுல 656, மார்க்ல 567, லூக்காவுல 791, in John 1022. இப்படி ஒரு பட்டியல் போடுறாரு. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அதுல கீழே இருக்குது. நெக்ஸ்ட் இப்ப அவங்க மத்தேயு வேட்டிகனஸ் சினாட்டியஸ் சொன்னதுனால அது ரெண்ட மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மத்தேயு 12:47, லூக்கா 23:17 இந்த 2 வசனத்தை எடுத்துக்கிறோம். இந்த மத்தேயு 12:27 வேட்டிகனஸ்ல இல்ல, ஆனால் சினாட்டிகஸ்லயும் மத்த மெஜாரிட்டி கிரீக் டெக்ஸ்ட்லயும் இருக்குது. அத இந்த NSB, NIV உதாரணத்துக்கு எல்லாம் போட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பட்டியல் போட முடியும். உதாரணத்துக்கு 2 போட்டிருக்கோம். NSB நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்லயும் NIV நியூ இன்டர்நேஷனல் பைபிள்லயும் விட்டுட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்க? அது வேட்டிகனஸ்ல இல்ல, ஆனா எதுல இருக்குது? சினாட்டிகஸ்ல இருக்குது. ஒரு மூலப்பிரதில இல்ல, இன்னொரு மூலப்பிரதில இருக்குது. ஆனா இல்லாத வேட்டிகனஸ்ல இல்லாததுல இல்லாம இருந்தாலும் இதை சேர்த்திருக்கிறாங்க. அதே நாங்க லூக்காவை எடுத்துக்கிறோங்க. லூக்கா 23:34 வேட்டிகனஸ்ல அதுவும் இல்ல, சினாட்டிகஸ்ல அது இருக்குது. ஆனா அதுக்கு இந்த 2 வெர்ஷன்லயும் சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன அளவுகோல்? வேட்டிகனஸ்ல 2 வசனமே இல்ல, 2 வசனம் சினாட்டிகஸ்ல இருக்குது. ஆனா இவங்க ஒரு வசனத்தை பைபிள்ல வச்சிருக்காங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துட்டாங்க. எதை வச்சு நீக்கிறாங்க, எதை வச்சு நீங்க எடுக்கிறாங்க? எல்லாம் மனம் போன போக்கு. So if you see these 2 verses, since they touch base on Vaticanus and Sinaiticus, so if you see Matthew chapter 12 verse 47, it is omitted from Vaticanus, and Luke chapter 23 verse 34, it is again omitted from Vaticanus. But Matthew, the verse in Matthew is added in Sinaiticus. In Luke chapter 23 verse 34 also it is added in Sinaiticus, but it is deliberately omitted in NASB NIV version. One of the verse, like Matthew 12:47 is deliberately omitted. Luke 23:34 is still present in the Bible. அதாவது இந்த வேட்டிகனஸ் அண்ட் சினாட்டியஸ் அதை மட்டும் எடுத்துட்டு பேசுவோம். அதான் அவங்க இருக்கக்கூடிய மூலப்பிரதிகள்ல இருக்கிறதுலயே மிக பழைய மேனுஸ்கிரிப்ட் இது 2 தான். ஆட்டோகிராஃப்ஸ் அவங்கள கிடையாது. ஒரு இதுக்கும் ஆட்டோகிராஃப் அவங்கள கிடையவே கிடையாது. நான் இதுக்குள்ள போக வேண்டாம்னு தான் பார்த்தோம். ஏன்னா பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டங்கிறதுனால இந்த சப்ஜெக்ட்ல போகக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா அவங்க நுழைக்க வச்சுட்டனால நாங்க வந்துட்டோம். அவங்கள்ட்ட எந்த ஆட்டோகிராஃபும் இல்லை. லூக்கா எழுதினாரு, மத்தேயு எழுதினாருன்னு சொல்றாங்கல்ல, அவர் எழுதுனது ஏதாவது ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள் எழுதுனது இருக்காண்டா ஒண்ணுமே இல்ல. அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் காப்பி, மத்தவங்க எழுதி வச்சதுதான். லூக்கா எழுதுனதாக மத்தவங்க எழுதி வச்சதுதான் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிறதுலே அந்த மாதிரி காப்பீஸ்ல இருக்கிறதுலே பழைய காப்பி எதுன்னு கேட்டா வேட்டிகனஸும் சினாட்டியஸும் தான். அதனாலதான் அது 2 எடுத்திருக்கிறோம். மத்ததுக்கெல்லாம் போகல. அலெக்சாண்டியஸ் பின்னால உள்ளது. வேட்டிகனஸும் சினாட்டியஸும் தான் அவங்க சொல்ற மாதிரியே பழமையானது. அதனால எடுத்துக்கிட்டோம். இந்த 2 மேனுஸ்கிரிப்ட்லயுமே இந்த வசனங்கள் எல்லாம் கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாமே இந்த 2 பழைய மேனுஸ்கிரிப்ட்லயும் கிடையாது. ஆனா பின்னால உள்ள மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல, பின்னால உள்ள பிரதிகள், அதுல எல்லாம் இது இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பின்னால உள்ள பிரதிகள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஆரம்பத்தில் இது 4ஆம் நூற்றாண்டுல உள்ள பிரதிகள். இந்த சினாட்டிகஸும் வேட்டிகனஸும் 4ஆம் நூற்றாண்டுல உள்ள பிரதிகள். அது 2லயும் இல்ல. ஆனா அது பிற்காலத்தில் உள்ள கிரேக்க மேனுஸ்கிரிப்ட்கள் எல்லாம் அது இருக்குது. இது எப்ப சேர்க்கப்பட்டது? நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லை என்று காட்டிவிட்டேன், இதுல இருக்குதுன்னு காட்டிட்டேன். எப்ப சேர்த்தாங்க, யாரு சேர்த்தாங்க, எதுக்கு சேர்த்தாங்க, ஏன் சேர்த்தாங்க, where, how and why it was added, you will have to answer now. The onus of burden, the onus of proof is on your side. இங்கிலீஷ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்புறம் இப்ப 2லயுமே இல்லாதன்னு சொல்ல காட்டிட்டேன்ல. இப்ப வேட்டிகனஸ்ல மட்டும் இல்லாது. வேட்டிகனஸ்ல இல்லாத எது தெரியுமா? ரெவல்யூஷன் வச்சிருக்காங்கல்ல, வெளிப்படுத்தின சுவிசேஷம், ரெவல்யூஷன், அது மொத்தமாகவே இல்லை. அது இன்னைக்கு பைபிள்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் மொத்தமாகவே வேட்டிகனஸில் இல்லை. 1 தீமோத்தி வேட்டிகனஸில் இல்லை, 2 தீமோத்தி வேட்டிகனஸில் இல்லை, டைட்டஸ் வேட்டிகனஸில் இல்லை. ஹீப்ரூஸ்ங்கிறதுல 9வது அதிகாரத்தில் 12-14, I don't remember the exact verse, அதுக்கு பிறகு இருந்து இல்ல. முதல் பாதி மட்டும் இருக்குது, பின்னால பாதி எதுவும் கிடையாது. இது வேட்டிகனஸுடைய நிலை.
ரைட். ஆனா இது எல்லாமே சினாட்டிகஸ்ல இருக்குது. சினாட்டிகஸ்ங்கிற பிரதியில இது அனைத்தும் இருக்குது, வேட்டிகனஸ்ல இல்ல. இது இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சினாட்டிகஸ்ல வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. இவங்க பைபிள்ல வச்சிருக்காங்கல்ல அது மாதிரி இல்ல. இவங்க பைபிள்ல எதை ரெவல்யூஷன் வச்சிட்டு இருக்காங்களோ, வெளிப்படுத்தின சுவிசேஷம் வச்சிருக்காங்களோ அது மாதிரி இல்ல அந்த சினாட்டிகஸ்ல. அதுல சினாட்டிகஸ்ல இருக்கிறது வேற விதமா இருக்குது. அது எப்படிங்கிறதுக்கு போனோம்னா ரொம்ப அழுத்திக்கிட்டு போறாங்க, அதுக்கு போகல. டிஃபரன்ஸ் மாத்திரம் காட்டிட்டு வர்றேன். நெக்ஸ்ட், இப்ப வேட்டிகனஸ்ல இருந்ததை காட்டணும். சாரி, வேட்டிகனஸ்ல இல்லாத காட்டணும், சினாட்டிகஸ்ல அதெல்லாம் இருக்குதுன்னு காட்டணும். இப்ப சினாட்டிகஸ்ல அதெல்லாம் இருக்கு இல்ல, வேட்டிகன்ஸ்ல இதெல்லாம் இருக்குது. என்னென்ன? மத்தேயு இந்த வசனம் இல்ல, லூக்காவில் உள்ள இந்த வசனங்கள் இல்ல, ஜான்ல உள்ள இந்த வசனங்கள் இல்ல, கொரிந்தியன்ஸ்ல உள்ள இந்த வசனங்கள் எல்லாம் இல்லை. நெக்ஸ்ட், முரண்பாடுகள். அதனால கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன செய்வாங்க, எப்பவுமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொஞ்சம் பிரிச்சுக்கிடுவாங்க. பழைய ஏற்பாடு வந்து அது வார்த்தை சொன்னார், அதுக்குள்ள டீப்பா போகல. ஜூஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு தான் நாங்க பொறுப்புண்டாரு, அதனால தான் எடுத்திருக்கிறேன். நியூ டெஸ்டமெண்ட்லயும் நிறைய தவறுகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தான் ஒன்னு எடுத்திருக்கிறேன், பட்டியல் போட நிறைய போடலாம். I'm just taking one example. Revolutionல there are two verses, chapter 7 verse 4 and chapter 14 verse 3. அது ரெண்டுலயுமே if you refer that the number 1,44,000 ஒரு நம்பர் பைபிள்ல இருக்கும். நீங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா மொழிபெயர்ப்புகள்லயும் இந்த 1,44,000 தான் இருக்கும். ஆனால் இந்த ரெவல்யூஷன்ங்கிற மொத்த வசனமே, இந்த புத்தகமே வேட்டிகன்ஸ்ல இல்ல. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ரெவல்யூஷன்ங்கிற புத்தகமே வேட்டிகன்ஸ்ல இல்ல, சினாட்டிகஸ்ல இருக்குது. ஆனால் சினாட்டிகஸ்ல எப்படி இருக்குன்னா 1,44,000 கிடையாது. எப்படி இருக்குது? இந்த 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 1,40,000 என்றும் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 1,41,000 என்றும் இருக்குது. ரெண்டும் வேற வேறையா இருக்குது. ஆனா இவங்க மொழிபெயர்ப்புல 1,40,000 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், சரி, இப்ப கோடஸ் வேட்டிகனஸ் சொல்றாங்கல்ல, அந்த கோடஸ் வேட்டிகனஸ் என்னென்னலாம் இருக்குது? சினாட்டிகஸ்ல என்னென்னலாம் இருக்குது? ஓல்ட் டெஸ்டமெண்ட் முழுமையா இருக்குதா? இல்ல, ஓல்ட் டெஸ்டமெண்ட் பகுதி தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்குது. எது எதுலாம் இல்ல? ஜெனிசிஸ் டு 1 to 1 Chronicles இல்ல, மிஸ்ஸிங். 1ஆம் நாளாகமம் வரையும் இல்லை, சினாட்டிகஸ்ல அது இல்லை. வேற என்ன இருக்குது? அப்போகிரிப்பா இருக்கு. அப்போகிரிப்பால பழைய மேனுஸ்கிரிப்ட்ல இருக்குது. அவங்க சொன்னாங்கல்ல ரொம்ப ஃபேத்ஃபுல்லா டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு, அது இருக்குது அப்போகிரிப்பா. உங்கள்ட்ட ஏன் இல்ல? இட் ஹஸ் பீன் ஆனஸ்ட்லி டிரான்ஸ்மிட்டட்னாங்களே, ஏன் இல்ல? வேட்டிகன்ஸ் சினாட்டிகஸ்ல இருக்குது, அப்போகிரிப்பா இருக்குது. ஆனா இவங்க அப்போகிரிப்பாவை பைபிளே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது கடவுளுடைய வார்த்தையே இல்லன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலே பழைய ஏசியன் மேனுஸ்கிரிப்ட்ல அது இருக்குது. அதே மாதிரி நியூ டெஸ்டமெண்ட் ஃபுல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது இல்ல இல்ல இன்னும் சில கூடுதலாக இருக்குது, இன்னைக்கு அவங்க பைபிள்ல இல்ல. பர்னபாசுடைய அப்பா எபிஸ்டலும் ஷெப்பர்ட் ஹெர்மாசுடைய எபிஸ்டலும் அதுல இருக்குது. ஆனா அந்த ரெண்டையும் இவங்களுடைய பைபிள்ல இல்ல. மூலப்பிரதியில இருக்கக்கூடிய சில இந்த புத்தகங்கள் எல்லாம் அப்போகிரிப்பாவும் இந்த பர்னபாசுடையவும் ஹெர்மாசுடையவும் இன்னைக்கு பைபிள்ல இல்ல. ஏன் இல்ல? ரொம்ப வெரி ஆனஸ்ட். நீங்களா வேர் இஸ் ஆனஸ்டி? Why have you left it out? Why is it not in your Bible? Is it not God's word? Then how did it enter in the Asian manuscript? Then who wrote it? Next. Next. அப்புறம் சினாட்டிகஸ் சொல்றோம். வேட்டிகன்ஸ் எடுத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதுலயே முழுமையான ஓல்ட் டெஸ்டமெண்ட் இல்ல. இந்த இதெல்லாம் மிஸ்ஸிங். ஜெனிசிஸ்ல உள்ள பகுதி மிஸ்ஸிங், சாம்ஸ்ல உள்ளது மிஸ்ஸிங், செகண்ட் கிங்ஸ்ல மிஸ்ஸிங். அதுல அப்போகிரிப்பா முழுமையாக இருக்குது. இந்த ரெண்டு தான் மிஸ்ஸிங். அதுலயும் அப்போகிரிப்பா இருக்குது, இவங்க பைபிள்ல கிடையாது. பார்ட் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் முழுமையாக இல்ல, அதுல இதெல்லாம் மிஸ்ஸிங். ரெவல்யூஷன்லாம் மிஸ்ஸிங், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், கோடஸ் வேட்டிகன்ஸ் மேனுஸ்கிரிப்ட், இதுல வந்து அந்த பெரிகோப் அடல்ட்ரி அது இல்ல. நெக்ஸ்ட், இந்த கோடஸ் வேட்டிகன்ஸ்ல இந்த பகுதி இல்ல. 16வது அதிகாரத்துல அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, இந்த அவங்கள்ட்ட இருக்கிறதுலயே பழைய காலத்து மேனுஸ்கிரிப்ட் எது தெரியுமா? அங்க பாருங்க, இந்த கோடஸ் லெனின் கிராடினஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிறதுலயே பழைய மேனுஸ்கிரிப்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு. அது எவ்வளவு பழசு தெரியுமா? அது 1000 வருஷத்துக்கு பிறகு உள்ளது.
Allah